அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, 2026ஆம் ஆண்டு ஆடி மாத கடைசி செவ்வாய் சகல சௌபாக்கியங்களையும் தரும் திருவிளக்கு பூஜை மிக எளிமையாக உங்கள் வீட்டில் எப்படி செய்வது என்பதை இந்த ஆடியோவில் சொல்லி தந்துள்ளேன். மந்திரத்தையும் தந்துள்ளேன். கேட்டு செய்து உங்களுக்கு தெரிந்த அக்கம் பக்கம் இருக்க சகோதரிகளுக்கும் உங்கள் சகோதரிகளுக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்துக்கிட்டு புண்ணியம் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். ஆடியோக்கு போட்டு ஒரு அறிவிப்பு. 12/8/2026 நமது ஆனந்தோலி அறக்கட்டளையின் அன்னசேவா குழு ஒரு ஏழை விவசாய குடும்பத்திற்கு முதல் முறையாக கோதானம், அதாவது பசுமாடு வாங்கி தானம் தரப்போகிறோம். இந்த புனிதமான சேவைக்கு உதவி செய்ய முன்வாங்க. அதே மாதிரி ஆடி அமாவாசை அன்னைக்கு 5001 ஆதரவற்ற முதியோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் பக்தர்களுக்கும் உணவு தானம் செய்கிறதுக்கு விரிவாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதற்கும் உதவி செய்ய முன்வாங்க. புண்ணியம் நிச்சயம் கிடைக்கும். முன்னோர்கள் அருள் மற்றும் மகாலட்சுமி தாயின் பரிபூர்ணமான அருள் உங்கள் குடும்பத்திற்கு அப்படியே கிடைக்கும். மேலே டிஸ்பிளேல எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கூகுள் பே நம்பர் ஃபோன்பே நம்பர் தந்திருக்கேன். உதவி செய்ய அத்தனை பேரின் வீட்டுக்கும் அற்புதமான மண் பிரசாதம் அனுப்பி வைக்கப்படும். ஆடி கடைசி செவ்வாய் 11/8/2026 நான் சொல்லும் இந்த திருவிளக்கு பூஜை செய்வதற்கு நேரத்தை சொல்லுகின்றேன், குறித்துக் கொள்ளுங்கள். அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யுங்கள், அல்லது காலை 7:45 8:45, அல்லது காலை 10:45 11:45, அல்லது மாலை 5:30 இரவு 8:30 மணிக்குள் இந்த பூஜை செய்யலாம். இந்த திருவிளக்கு பூஜை செய்யறதுனால என்ன நன்மை? சகல சௌபாக்கியங்களும் உங்கள் வீடு தேடி வரும். அஷ்டலட்சுமி தேவிகளின் பரிபூர்ணமான அருள் கிடைப்பதோடு மட்டுமில்லாமல் திருவிளக்கு தேவியின் பரிபூர்ணமான அருளும் உங்களுக்கு கிடைக்கும். அனைவரும் செய்து பயன்பெறுக. இந்த பூஜை செய்கிறதுக்கு என்ன பண்ணணும்? எந்த இடத்துல பூஜை செய்கிறீங்களோ அந்த இடத்துல கொஞ்சம் மஞ்சள் தீர்த்த தெளித்து சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த இடத்துல ஒரு சிறிய தட்டு அல்லது வாழை இலை விரித்து அதற்கு மேல் கொஞ்சம் பச்சரிசி போட்டு எந்த விளக்கை வச்சு நீங்கள் பூஜை பண்ணுறீங்களோ அந்த விளக்கு வச்சுக்கோங்க. அது குத்து விளக்காக இருக்கலாம், அகல் விளக்காக இருக்கலாம், கேரளா விளக்காக இருக்கலாம், குபேர விளக்காக இருக்கலாம், காமாட்சி விளக்காக இருக்கலாம், அஷ்டலட்சுமி விளக்காக இருக்கலாம். எந்த விளக்கு இருந்தாலும் சரி ஒரு விளக்கு வைங்க. விளக்கு வைத்து அந்த விளக்கில் 5 இடங்களில் சந்தன குங்கும திலகம் வைத்து திரி போட்டு அந்த விளக்கில் நமது ஆனந்தொலி அறக்கட்டளையின் தயாரிப்பான கைலாசா தீப எண்ணெய் இருந்தால் அதை ஊற்றுங்கள், அல்லது நெய் ஊற்றி கொள்ளுங்கள். அவ்வாறு எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெயில் நமது புதிய வரவான சர்வமங்கல தீபப்பொடி இருந்தால் அதில் கொஞ்சம் எடுத்து போடுங்க. இப்போ வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் சர்வமங்கல தீபப்பொடி கொஞ்சமாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ புதுசாக தயாரிச்சிருக்கோம். இது உங்கள் வீட்டை கோயிலாக மாற்றும். தீப எண்ணெயில் விளக்கில் 3 தடவை இதை எடுத்து போடணும். அவ்வாறு அதை போடுங்க. போட்டால் இன்னும் உத்தமமாக இருக்கும். சரிங்களா? இவ்வாறு நீங்கள் தீபம் ஏற்றிக்கோங்க. இந்த தீபம் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி எறியட்டும். இந்த தீபம் ஏற்றுவதோடு மட்டுமல்லாமல் வீட்டில் வழக்கம் போல் நீங்கள் ஏற்றும் தீபங்களை எல்லாம் ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள். மொத்தம் எல்லா விளக்கும் சேர்த்து ஒற்றைப்பட கணக்கில் வரணும். அவ்வாறு தீபம் ஏற்றி அந்த விளக்கு சுற்றியும் பச்சரிசி மாவில் கோலம் போட்டு வண்ண பூக்கள் வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க. அலங்காரம் பண்ணி அதற்கு முன்பாக பிரசாதம் வைக்கிறது. பால் சாதம் வைக்கலாம், பழங்கள் வைக்கலாம், சர்க்கரை பொங்கல் வைக்கலாம், இளநீர் வைக்கலாம், தேங்காய் வைக்கலாம். என்ன உங்களுக்கு கிடைக்குமோ அதை அந்த விளக்குக்கு முன்பாக வைத்து ஒரு சிறிய தட்டில் வாசனை பூக்களை வைத்துக்கொண்டு முதல்ல விநாயகப் பெருமானை வணங்குங்கள். விநாயகப் பெருமானை வணங்கிட்டு விநாயகப் பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்துவிட்டு நீங்கள் பூஜையை ஆரம்பிக்கணும். இந்த பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், குழந்தைகள் அத்தனை பேரையும் அமர வச்சு செஞ்சீங்கன்னா இன்னும் சிறப்பு. அல்லது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சுமங்கலி பெண்கள் மற்றும் குழந்தைகள் இருந்தால் அவளையும் கூப்பிடுங்க. வாய்ப்பு இருந்தால் எல்லாரையும் அமர வச்சு இந்த பூஜை செய்யலாம். எல்லார் கையிலையும் பூ கொடுத்து அதை திருவிளக்கு முன்பாக பூ போட்டுக்கிட்டு நான் சொல்கிற இந்த ஒரு வரி மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. ஓம் ஒளிவிளக்கே போற்றிவோம். நல்லா சத்தமாக சொல்லுங்க, வாய் விட்டு சொல்லுங்க. ஓம் ஒளிவிளக்கே போற்றிவோம், ஓம் ஒளிவிளக்கே போற்றிவோம், ஓம் ஒளிவிளக்கே போற்றிவோம் அப்படின்னு சத்தமாக சொல்லி 108 முறை சொல்லி திருவிளக்கு பூஜை சிறப்பாக செய்யுங்க. சிறப்பாக செஞ்சுட்டு அந்த விளக்குக்கு முன்பாக அந்த விளக்கை தொட்டு வணங்கிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு சங்கல்பம் பண்ணிக்கோங்க. ஒளிவிளக்கே, எனது இல்லத்தில் எல்லா சௌபாக்கியங்களும் நிரந்தரமாக இருக்க வேண்டும். மங்களம் எனது இல்லத்தை வந்து சேர வேண்டும். எங்கள் இல்லத்தில் இருக்கும் அத்துணை பேரும் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணி இந்த திருவிளக்கு பூஜையை மிக சிறப்பாக செய்து வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நெய்வேத்தியம் கொடுங்க. நீங்களும் அந்த நெய்வேத்தியத்தை பகிர்ந்துக்கோங்க. மிக 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 எளிமையாக திருவிளக்கு பூஜை சொல்லி கொடுத்துருக்கேன். இப்படி ஒவ்வொரு தகவலும் உங்களுக்காக பார்த்து தந்துட்டுருக்கோம். நமது ஆனந்தொலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்பு சகோதரிகளே,
21/8/2026 தவற விட்டுறாதீங்க. அம்மா வரமகாலட்சுமி உங்கள் வீடு தேடி வரக்கூடிய புனிதமான நாள். இந்த வருடம் வரமகாலட்சுமி பூஜை எப்படி செய்யணும்னு ஏற்கனவே ஆடியோ கொடுத்துட்டேன். இது வரைக்கும் அந்த ஆடியோ நீங்கள் கேட்கலனா இந்த வீடியோ கேட்கல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த ஆடியோட லிங்க் கொடுத்துருக்கேன். கேட்டு செய்து பயன்பெறுங்க. நமது அறக்கட்டளை ஒவ்வொரு வருஷமும் வரலட்சுமி பூஜைக்கு சிறப்பு ஆன்மீக பொருள் தருவோம். அந்த வகையில் இந்த வருஷம் 13 ஆகஸ்ட் பொருட்களை கொண்டு வெண்கல சொம்பில் அம்மாவுக்கு கலசம் கட்டி கொடுத்துட்ருக்கோம். அந்த கலசம் வாங்குற அத்தனை பேரையும் ஒரு தனி வாட்ஸ்அப் குரூப் மூலமாக இணைத்து 7 வரமகாலட்சுமி தாந்திரிகளை அன்றைக்கி சொல்லித்தரப்போகிறேன், மூலமந்திரம் சொல்லித்தரப்போகிறேன், போற்றி சொல்லித்தரப்போகிறேன். சூழ்நிலை காரணமாக பூஜை செய்ய முடியாதவங்க இந்த கலசத்தை எப்படி வைக்கணுங்கிறதும் சொல்லித்தரப்போகிறேன். மீண்டும் எப்போ பூஜை செய்யணும்னு சொல்லித்தரப்போகிறேன். இந்த கலசம் உங்கள் வீட்டுக்கு வேணும்னா மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த கலசத்தின் மூலம் எங்களுக்கு கிடைக்கும் சிறு தொகை எங்களது அன்னதான சேவைக்கு பயன்படுத்தப்படும். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.